விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகர் சதுர்த்தி 27/8/2025. நாம் ஆவலோடு எதிர்பார்த்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா வந்துவிட்டது. குதூகலமான இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நாடே தயாராகிவிட்டது. 5 கரங்களை உடைய ஆனைமுகனை தமிழ் வருடந்தோறும் 5வது மாதமான ஆவணி மாதம் வளர்வரை சதுர்த்தி திதி அன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 புதன்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமும் கூடிய புதன்கிழமையில் வருகிறது. எந்த அடிப்படையில் கொண்டாடுகிறோம்? நம்முடைய சமய பண்டிகைகள் பெரும்பாலும் திதியை அனுசரித்து தான் கொண்டாடப்படுகின்றன. முருகனுக்கு கந்த சஷ்டி, விநாயகருக்கு சதுர்த்தி, பெருமாளுக்கு அஷ்டமி, சூரியனுக்கு சப்தமி, அம்பாளுக்கு தசமி, சிவபெருமானுக்கு பிரதோஷ தினமான திரையோதசி என திதிகளின் அடிப்படையில் தான் பெரும்பாலான விரதங்களும் உற்சவங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சூரிய நாராயண பூஜை பௌர்ணமியிலும் முன்னோர்களுக்கான பூஜை அமாவாசையிலும் அமைக்கப்பட்டிருக்கும். விநாயகருக்குரிய தினம் சதுர்த்தி. சதுர்த்தி என்பது 4வது திதி. இது வளர்வுரை தேய்பிறை என வருடத்திற்கு 24 சதுர்த்தி வரும். ஒவ்வொரு சதுர்த்தியிலும் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவதன் மூலம் வினைகளை வேறறுத்து நல்வாழ்வு வாழும் நலமான வாய்ப்பினை பெறுகிறோம். இந்த ஆண்டு சிறப்பு. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தினம் புதன்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 7 மணி வரை சந்திரனுக்குரிய ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்குரிய சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. சதுர்த்தி திதி மாலை சுமார் 4 மணி வரை இருக்கிறது. பிறகு பஞ்சமி வந்துவிடுகிறது. ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு சாந்திரமான முறையில் வரும் வளர்பிறை 4ஆம் நாளே விநாயகர் சதுர்த்தி தினமாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு அடுத்த நாள் ரிஷி பஞ்சமியும் அதற்கு அடுத்த நாள் சம்பா சஷ்டி விரதமும் தொடர்ந்து வருகின்றன. முதல் வழிபாடு மூத்த பிள்ளைக்கே. விநாயகர் வழிபாடு 6 சமயங்களில் கணாபத்தியம் என்னும் பிரிவில் இருந்த தொன்மையான வழிபாடுகளில் ஒன்று. புராணங்களின்படி விநாயகப் பெருமான் லோகமாதாவான பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவர். அப்படி உருவாக்கப்பட்ட உருவத்தில் யானையின் தலையை பொருத்தி யானை முகமாக மாற்றியவர் சிவபெருமான். எனவே சிவபார்வதியின் அம்சமாகவும் அவர்களின் பிள்ளையாகவும் அறியப்படுபவர் விநாயகர். முருகனுக்கு முன்னுள்ள பிள்ளை என்பதால் மூத்த பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய தோற்றத்தை பற்றி பல்வேறு புராண கதைகள் இருக்கின்றன. எந்த வழிபாட்டிலும் முதல் வழிபாடாக விநாயகர் வழிபாட்டை நடத்திவிட்டுதான் மற்ற காரியங்களை தொடங்குகின்றனர். வினைகளை வேறறுத்து வெற்றியை தருவது விநாயகரின் பணி. அதனால் முதல் பூஜையாக விநாயகர் பூஜை நடத்துகின்றனர். விநாயகரின் பெயர்கள். விநாயகருக்கு பல்வேறு திருநாமங்கள் இருக்கின்றன. கணபதி என்று அழைக்கிறார்கள், விநாயகர் என்று துதிக்கிறார்கள், விக்னேஸ்வரன் என்று போற்றுகின்றார்கள், கஜமுகன் என்று கைகூப்புகிறார்கள், லம்போதரன் என்றும் அழைக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு, காரணம் உண்டு. பூதகணங்களுக்கு அதிபதியாதலினால் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். யானை முகத்தை உடையவராதலால் ஆனைமுகன் என்று அழைக்கப்படுகிறார். கஜம் என்றாலும் யானையை குறிக்கும். யானை முகத்தை உடையவராதலின் கஜமுகன் என்று அழைக்கப்படுகின்றார். விக்னங்களை தீர்ப்பதால் விக்னேஸ்வரன். லம்போதரன் விநாயகருக்குரிய குறிப்பிடத்தக்க அடையாளம் அவருடைய பெருவயிறு, தும்பிக்கை, ஒடிந்த தந்தம், கையில் வைத்திருக்கும் மோதகம். கஜமுகன் என்று அவருடைய முகத்தை வைத்து திருநாமம் சூட்டியவர்கள் அவருடைய வயிற்றை வைத்து சூட்டிய திருநாமம் தான் லம்போதரன். லம்பம் தொங்குவது, உதரம் வயிறு, அதாவது தொந்தி உள்ளவர். புரந்தரதாசர் சங்கீதத்தில் பாலபாடம் ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் கீதத்தை லம்போதர லகுமிகரா என்று ஆரம்பித்திருக்கிறார். லகுமிகரா என்றால் லக்ஷ்மிகரா, லௌபாக்கியங்களை உண்டாக்குபவர். பிள்ளையார் என்றாலே அவருடைய பானை வயிறு தான் முதலில் நினைவுக்கு வரும். இந்த விஷயம் பேழை வயிறும் என்று விநாயகர் அகவலில் வருகிறது. கையில் பூர்ணம் உள்ள மோதகத்தை வைத்திருப்பவர். தாமே பூர்ணவஸ்து என்று காட்டதான் பானை வயிற்றோடு இருக்கிறார். 4 யுகங்களிலும் 4 அவதாரங்கள். கணேச புராணம் கிருத, திரேதா, துவாபர, கலி ஆகிய 4 யுகங்களிலும் 4 அவதாரங்களாக அவதரிப்பதாக கூறுகின்றது. முதல் யுகமான கிருத யுகத்தில் காசியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். கிருதயுக அவதாரத்தில் பிள்ளையாரின் திருநாமம் மகாகடர். அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை தம் குழந்தை பருவத்தில் பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமம். 3வது யுகமான துவாபர யுகத்தில் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷி மற்றும் பராசர மகரிஷியின் தேவி வத்சலாவால் சிறப்பாக வளர்க்கப்பட்டார். கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்வோரின் செயல்களில் தடங்கல்களையும் தர்ம நெறியில் இருப்போரின் இன்னல்களை போக்கியும் வருவதாக கணேச புராணம் குறிப்பிடுகின்றது. கஜாசுரன் கேட்டவரம். கஜாசுரன் சிவபெருமானை நோக்கி பிரபஞ்சத்தில் தன் நினைவு என்றும் அழியாமல் நிலைக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசுரனின் யானை தலையை கொய்து அவரை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறார். மேலும் அவனது யானை தோலை உடுத்திக்கொண்டு கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்தார்.
பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கைலாயம் வருகிறார். சிவபெருமான் கைலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்த பார்வதி தேவி அவரை வரவேற்கும் முன்பு நீராட நினைத்தார். நந்தி இல்லாததால் பார்வதி தாம் குளிக்கும் மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவருக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர் என்ற பெயர் சூட்டினார். தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்துகிறார். கதைகள் சொல்லும் செய்தி. நம்முடைய புராண கதைகள் ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லுவதற்காக எழுதப்பட்ட கதைகள். எனவே அந்த கதைகளின் சம்பவங்களை வரிக்கு வரி அப்படியே அர்த்தப்படுத்தி கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருக்க கூடாது. ஒரு விஷயத்திற்கு 2-3 கதைகள் கூட இருக்கலாம். அப்படி அந்த கதைகள் இருப்பதற்கு வெவ்வேறு கோணங்களில் அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். எனவே எந்த புராண கதைகளிலும் நாம் சாரத்தை மட்டும் கிரகித்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் கதையின் அடிப்படையை கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். பார்வதி தேவி மஞ்சளை வைத்து பிள்ளையாரை உருவாக்கியதாக உள்ள புராண கதை ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறது. பிடித்து வைத்ததால் பிள்ளையாரானவர் விநாயக பெருமான். இதன் பொருள், நாம் விநாயகரை நினைத்து எந்த பொருளை பிடித்து வைத்தாலும் அதில் உடனடியாக பிள்ளையார் வந்து அமர்ந்து கொள்கிறார். இதனை ஆவாகனம் என்று பூஜை முறையில் சொல்வார்கள். அதை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கதைதான் மஞ்சள் பிள்ளையார் கதையும் பிறகு அவருக்கு கிடைத்த யானை முகமும். வெள்ளத்தை கிள்ளி வெள்ள பிள்ளையாருக்கு. இன்றைக்கும் பிள்ளையாரை முதலில் பெரும்பாலும் மஞ்சளில் தான் பிடித்து வைக்கிறோம். மஞ்சள் கிடைக்காத இடத்தில் வெள்ளத்தால் பிடித்து வைக்கலாம். அதைவிட இன்னும் சிறப்பு, அந்த வெள்ளத்தையே கிள்ளி வெள்ள பிள்ளையாருக்கு பூஜை செய்யலாம். இந்த எளிமையான விஷயம் வேறு எந்த வழிபாட்டு முறையிலும் இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் மக்கள் மனதில் பிள்ளையார் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். சாணத்தில் பிள்ளையாரை பிடிக்கலாம், களிமண்ணால் பிள்ளையாரை பிடிக்கலாம், மரத்தில் அவரை வடிக்கலாம், கருங்கல்லில் அவரை செதுக்கலாம், களிமண்ணில் ஆக்கலாம். ஏன், நம்முடைய மனதையே உள்ளங்கையால் தொட்டு பிள்ளையார் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தால் கூட பிள்ளையார் மனதில் வந்து அமர்ந்து கொள்கிறார். தமிழகத்தின் வீதிகளில் பிள்ளையார். ஒவ்வொரு ஊரிலும் 1-2 சிவ கோயில்கள் இருக்கும். 1-2 திருமால் ஆலயங்கள் இருக்கும். அம்மன் ஆலயங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். ஆனால் வீதிக்கு வீதி விநாயகர் தான் இருப்பார். ஆலமரம், அரசமரம், ஆற்றங்கரை, குளத்தங்கரை என்று அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய எளிமையான தெய்வம் விநாயகர். ஆற்றில் நீராட செல்லும் போது அவரை வணங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும். நீராடிவிட்டு வரும்போது அவரை வணங்கிவிட்டுதான் வர வேண்டும். எந்த ஆலயத்தில் வழிபட சென்றாலும் அவரை வணங்கிவிட்டுதான் உள்ளே செல்ல வேண்டும். எனவே கோபுர வாசலிலே அவர் குடியிருப்பார். ஒரு தெருவிற்குள் நுழைந்தால் அவரை வணங்கிவிட்டுதான் தெருவுக்குள் நுழைய வேண்டும் என்பதால் தெருமுனையில் அவர் இருப்பார். மழை வரம் தரும் பிள்ளையார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் 1000 தென் விநாயகர் அருள் புரிகிறார். சித்திரை மாதத்தின் போது நடக்கும் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் நடராஜ பெருமானுடன் பஞ்சமுக கேரம்ப கணபதி வீதி உலா வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் மாதேவியில் மிளகு பிள்ளையார் அருள் தருகிறார். மழை பெய்வதற்காக இவரது உடலில் மிளகை அரைத்து தடவி அபிஷேகம் செய்கிறார். விநாயகர் லிங்க வடிவத்திலேயே அருள் புரியும் இடம் திண்டிவனம் அடுத்த தீவனூர். இவருக்கு நற்குத்தி விநாயகர் என்று பெயர். லிங்கத் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது விநாயகரை நாம் தரிசனம் செய்யலாம். ராமநாதபுரம் உப்பூரில் வெயில் உகந்த விநாயகர் அருள்கிறார். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் அவருக்கு தெற்கு புறத்திலும், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வடக்கு புறத்திலும் சூரியன் கதிர்களை பாய்ச்சி வணங்குகின்றார். ஆத்தூரில் தலையாட்டும் விதமாக தலையாட்டி விநாயகர் தரிசனம் தருகின்றார். நந்தியோடு இருக்கும் விநாயகர் கோயம்புத்தூர் மத்தம்பாளையத்தில் உள்ளார். தேவாரம் துவக்க காரணமான பிள்ளையார். சிதம்பரத்திற்கு அருகில் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பி அருள் புரிந்தவர் பொல்லா பிள்ளையார். இவர்தான் சைவ திருமுறைகள் தொகுக்க காரணமானவர். திருநாரையூர் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் சன்னதிக்கு தென்மேற்கு திசையில் தனி சன்னதியில் பொல்லா பிள்ளையார் அருள்பாலித்து வருகிறார். பொல்லாதே என்றால் உளியால் செதுக்கப்படாது, தானாக தோன்றியது என்று பொருள். பொல்லா பிள்ளையார் இல்லாவிட்டால் தேவார பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்காது. ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நம்பியாண்டவர் நம்பி குருபூஜை விழாமுறை விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. முக்குருணி விநாயகர். முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பெரிய விநாயகர். மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடையே கிளிக்கூண்டு மண்டபத்திற்கு வடதுபுறம் அமைந்துள்ளது. ஒரு குருணி என்பது 6 படி, முக்குருணி என்பது 18 படி. விநாயகர் சதுர்த்தி அன்று இவருக்கு 18 படி பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது. இவருக்கு அபிஷேகம் செய்ய பக்கவாட்டில் உள்ள படிகளில் ஏறி செல்ல வேண்டும். மீனாட்சி அம்மன் கோயில் கட்டிய போது மன்னர் திருமலை நாயக்கர் கோயில் கட்ட மண்வேணி மதுரை நகருக்கு வெளியில் அமைந்துள்ள வண்டியூர் என்ற இடத்தில் ஒரு பெரிய தெப்ப குளத்தை வெட்டினார். அப்போது அங்குள்ள ஒரு பாறையை வெட்டி எடுத்த போது மிகப்பெரிய பிள்ளையார் சிலையை செய்து மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. விடல் தேங்காய் விநாயகர். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் ராஜகோபுரம் என
ராஜகோபுரம் என போற்றக்கூடிய தெற்கு கோபுர வாயில் தாண்டினோமேயானால் இடது பக்கம் தனியொரு அழகிய ஆலயம் கொண்டு ஸ்ரீ முக்குருணி விநாயகர் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம், கற்பக்கிரகம் என அழகியதொரு வரிசையில் ஆலயம் தனியாக அமைந்துள்ளது. முகப்பு மண்டபத்தின் விதான மேற்கூரையில் விநாயகரின் 16 வடிவங்கள் எழில் கொஞ்ச வரையப்பட்டுள்ளன. சிதம்பர பூஜை பத்ததியின்படி முக்குருணி விநாயகர் திரிசிவாக்கிய கணபதி என்று போற்றப்பட்டு வழிபடப்படுகின்றார். இங்கு விடல் தேங்காய் வழிபாடு சிறப்புக்குரியது. செயல்கள் சிறக்கவும் வேண்டிய காரியம் நிறைவேறினாலும் பக்தர்கள் இங்கு 1008 தேங்காய்களை விடல் தேங்காயாக உடைக்கும் வழக்கம் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிள்ளையாரை ஏமாற்ற முடியுமா? திருவாரூருக்கு தெற்கே திருக்காராயில் என்று ஒரு சப்தவிடங்க சேத்திரம் தியாகராஜா 7 விதமான நாட்டியமாடும் 7 ஸ்தலங்களில் ஒன்று. இங்கே அருள்புரியும் பிள்ளையாருக்கு கடுக்காய் பிள்ளையார் என்று திருநாமம். இதன் பின்னணியில் ஒரு அற்புதமான கதை உண்டு. அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி ஜாதிக்காய் மூட்டைகள் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தான். அந்த காலத்தில் ஜாதிக்காய்க்கு வரி உண்டு. அதனால் சுங்கசாவடியில் கடுக்காய் மூட்டை என்று பொய் சொல்லி முன்னேற்பாடாக வண்டியில் முன்னாடியும் பின்னாடியும் கடுக்காய் மூட்டைகளும் போட்டுக்கொண்டு வந்திருந்தான். சரி என்று வரி இல்லாமல் விட்டுவிட்டார்கள். விநாயகர் சும்மா விடுவாரா? அவர் எல்லா மூட்டைகளில் இருந்ததையும் கடுக்காயாகவே மாற்றிவிட்டார். மறுநாள் மூட்டைகளை பிரித்து பார்த்த வியாபாரி ஐயோ என்று தலையில் கை வைத்தவாறு உட்கார்ந்து விட்டான். அப்புறம் பிள்ளையாருக்கு வேண்டிக் கொண்டு கடுக்காய் மறுபடி ஜாதிக்காயானதால் அதற்குண்டான வரியும் அபராதமும் கட்டுவதற்காக ஒப்புக்கொண்டான். அவரும் கடுக்காயை மாற்றி பழையபடியே ஜாதிக்காயாக பண்ணினார். பிள்ளையாருக்கு இந்த சம்பவத்தால் கடுக்காய் பிள்ளையார் என்ற பெயர் வந்துவிட்டது. பெரிய காதுகள் ஏன், மோதகம் ஏன்? மகாபாரதத்தை எழுதுவதற்காக தனது கொம்பையை ஒடித்து வெளித்தோற்றத்தை விட அறைவுக்கு முன்னுரிமை தர வேண்டியதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. விநாயகரின் முரம் போன்ற பெரிய காதுகள் செவியில் விழும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றன. தாமோ பூர்ண வஸ்து என்று காட்டதான் கையில் பூர்ணம் உள்ள மோதகம். மோதகம் என்றால் ஆனந்தம். ஆனந்தம் தருவது விக்னேஸ்வரரே. நல்ல நிறைவை காட்டுவது பானை வேறு. விநாயக சதுர்த்தி விழா வெகு காலமாக தென்னகத்தில் பிரசித்தமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்குள்ள பிரம்மாண்டமான ஊர்வலங்களும் பொது இடங்களில் விநாயகர் வழிபாடும் ஒரு காலத்தில் இருந்ததா என்பது தெரியவில்லை. 11ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிரா மன்னர் சத்ரபதி சிவாஜி தமது ஆட்சி காலத்தில் விநாயக சதுர்த்தி விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடினார் என்கிறார்கள். மிகப்பெரிய விநாயகர் ஊர்வலங்களுக்கு வழி செய்தவர் இந்திய விடுதலை போராட்ட வீரரான பாலகங்காதர திலகர். 1893ஆம் ஆண்டு சர்வஜன கணேஷ் உற்சவம் என்ற பெயரில் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் கலந்து விநாயகர் திருவிழாவை மக்களை திரட்டுவதற்கான யுத்தியாக அவர் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நேபாளம், சிங்கப்பூர், மலேசியா, ரியூனியன், இலங்கை, மலேசியா, அமெரிக்கா முதலிய மேல்நாடுகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழா அங்குள்ள இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிறது. எப்படி கொண்டாடுவது? விநாயகர் சதுர்த்தி விழா மிக எளிமையாகவும் கொண்டாடலாம், மிக பிரம்மாண்டமாகவும் கொண்டாடலாம். வெறும் அருகம்புல், கொஞ்சம் தீர்த்தம், பொறிக்கடலை இவற்றில் மனமகிழ்ந்து அருள்பவர் மகா கணபதி. இந்த வருடம் 27/8/2025 புதன்கிழமை எப்படி விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடலாம் என்று பார்ப்போம். முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையும் மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் சுத்தமான மணிப்பலகை வைத்து அதன் மீது கோலம் போடுங்கள். தலைவாழை இலை ஒன்று நுனி வடக்கு பக்கம் பார்ப்பது போல வைத்து பச்சரிசியை பரப்பி வையுங்கள். அவரவர் வழக்கப்படி களிமண் பிள்ளையார் அல்லது குடும்ப பிள்ளையாரை அரிசி தாம்பாளத்தில் வைக்கலாம். அருகே ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி மாவிலை தேங்காய் வைத்து கும்பகலசம் செய்யுங்கள். அருகம்புல், வன்னி மந்தாரை இலைகள் பிள்ளையாருக்கு விசேஷமானவை. நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றும் 21 என்ற கணக்கில் வைக்கவும். பூஜையின் போது மண்ணகலில் நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். விநாயகரின் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலை, விநாயகர் கவசம் படிப்பது சிறப்பான பலன்களை தரும். சக்திக்கு தகுந்தபடி பால், இளநீர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். விநாயகர் காயத்ரியை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் கலீம் க்ளம் கம் கணபதியே வர வர சர்வ ஜனமே வசமானய சுவாகா என்ற கணபதியின் மூல மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். குறைந்தபட்சம் ஓம் கம் கணபதியே நம என்று மட்டும் சொன்னாலும் போதும். பூஜை ஏற்பாடுகள், நிவேதனங்கள். விநாயகருக்கு கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, பாயாசம், பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல், பொரி, சோளம், விளாம்பழம், நாவல் பழம், வடை, சுண்டல், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், ஆப்பிள், கரும்பு என்று பல வகை நிவேதனங்களை அவரவர் வசதிக்கு ஏற்றபடி வைத்து வணங்கலாம். சனீஸ்வரரை அடக்கும் சக்தியை விநாயகர் பெற்றதால்
எள் கொழுக்கட்டை விசேஷமானது. ராகு தோஷத்திலிருந்து நீங்க உளுத்தம் கொழுக்கட்டையும், சந்திராசிரமம் கஷ்டம் தராமல் இருக்க அரிசி மாவும், குரு சுக்கிரன் போன்ற சுபகிரகங்களின் அருள் கிடைக்க வெல்லத்தையும், யானைக்கு பிரியமான தேங்காய் கடலை பருப்பும் விநாயகர் சதுர்த்தியில் நிவேதனமாக இடம்பெற வேண்டும். எருக்கு மாலை விசேஷம். அது எல்லா விசேஷத்தையும் முறிக்கும் வல்லமை கொண்டது. கொழுப்பை கரைப்பது அருகம்புல். நம் உடல் கொழுப்பையும் மனதில் ஏற்படும் கொழுப்பையும் இந்த அருகம்புல் நீக்கிவிடும். ஒரு காலத்தில் உப்பினால் பிள்ளையார் பூஜை செய்து அரசர்கள் போரில் வெற்றி கண்டிருக்கிறார்கள்.